கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாட்டி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா நீங்க 2 பாடி கார்ட் கூட்டிட்டு வந்தீங்களா? அவங்க யாருங்கிறாங்க? அவங்களா? அவங்களும் என்னோட பேரன் தான்ப்பாங்கிறாங்க. எது? பாட்டி உங்களுக்கு எத்தனை பேரா? அப்படின்னு கேட்க எனக்கு 3 பேர மாணிக்கமாட்டம் இருக்காங்க தெரியுமா? 3 பேருமே சிங்க குட்டிக அப்படின்னு பெருமையா சொல்றாங்க பாட்டி. அடேயப்பா இவ்வளவு நாளா தெரியாத விஷயங்கள் இப்பதான் ஒவ்வொன்னா பாட்டி வெளியில கொண்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. இவ்வளவு பவர் உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க உங்க பேத்திகளை வந்து பார்க்காம விட்டுட்டீங்களா பாட்டி? உங்க தப்பு தாங்கிறாங்க. இனி வந்துட்டேன்ல ஒரு கை பார்த்துக்கிறேன் உன் மாமியார். ஆமா பாட்டி உங்ககிட்ட மோத முடியாதுன்னு எனக்கும் தெரியுங்கிறாங்க. மயில்வாகனம் அருண் ஆனந்த் 2 பேர்த்துக்கிட்டையும் போய் பேசுறாங்க. நீங்க தான் கார்த்தியோட அண்ணனாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. சரிங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை இழப்புக்காக வருவாங்க. மாப்பிள்ளைக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸை தொண்ண மாப்பிள்ளை கையில தான் கொடுப்பாங்க. இதுதான் நம்ம குடும்ப சம்பிரதாய வழக்கம். ரேவதிக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கொடுப்பாங்க, பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளைக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் தொண்ண மாப்பிள்ளையான கார்த்தி தான் வாங்க போறாரு. கார்த்தி எப்படியும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதா தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா கார்த்தியை ரேவதி கழுத்தில் தாலி கட்ட சொல்ல வேண்டியது, சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு, நம்ம எல்லாரோட பொறுப்பு. தம்பி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும். ஆனா அவன் வேண்டான்னு சொன்னானா அதுலயும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்கிறாங்க அருண். சரி முதல்ல கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான ஐடியா பண்ணுவோங்கிறாங்க ஆனது. அந்த காலர் பட்டன் காரனை ஏமாத்துறது ரொம்ப சுலபம். இதுலயும் நீங்க யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. அநேகமா நான் கூப்பிட்டா உஷாராயிடுவான். அதனால நீங்களே போய் பொண்ணு சார்பில் உங்களுக்கு நாங்கள் ட்ரெஸ் கொடுக்கணும் வாங்கன்னு கோளார கூப்பிடுங்க. கூட்டிகிட்டு போய் 4வது மாடியில் இருக்கிற ஸ்டோர் ரூமில் வச்சு அடைச்சிடலாம். பொண்ணு அழப்புக்கும் மாப்பிள்ளை இழப்புக்கும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கும் பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளைக்கும் ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. அப்போ தொண்ண மாப்பிள்ளையா நிற்கிற நம்ம கார்த்தி தானே அந்த ட்ரெஸ்ஸை வாங்குவார். எப்படியாவது சம்மதிக்க வச்சு கார்த்தியவே போட வச்சிருவோம். மயில்வாகனம் அருண் ஆனந்த் இவங்க எல்லாரும் போட்ட திட்டப்படி அருணும் ஆனந்தும் போய் மகேஷ் கிட்ட பேசுகிறாங்க. உங்களை சாமுண்டீஸ்வரி அத்தை வர சொன்னாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆமாம் நீங்கள் யாரு? நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லைங்கிறாங்க மகேஷ். நாங்கள் அவங்க சொந்தக்காரங்க தான். எங்களை உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? இங்க வர்றீங்களா இல்ல நாங்க போய் அத்தை கிட்ட சொல்லிட்டுமான்னு கேக்குறாங்க. ஐயோ சாமுண்டீஸ்வரி என்ன சொன்னாலும் கேட்கணும்னு மாயா சொல்லி கொடுத்துருக்காளே. இவங்க கூப்பிட்டு நம்ம போகலைன்னா சாமுண்டீஸ்வரி வேற ஏதாவது டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. எதுக்கு வம்பு? இவங்க பின்னாடி போக வேண்டியதான்னு நினைச்சுக்கிட்டு மகேஷ் அருண் ஆனந்த் பின்னாடி போறாங்க. எப்பா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உன்னை பாக்குறக்கே அம்சமா இருக்க அப்படின்னு அப்படி இப்படின்னு பாராட்டிக்கிட்டு வராங்க அருணும். அதனால தாங்க ரேவதிக்கு என்ன பிடிச்சிருக்கு, சாமுண்டீஸ்வரி அத்தைக்கும் கூட என்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க மகேஷ். ஓ அப்படியா, பரவாயில்லையே, அவங்க சொத்துக்கெல்லாம் வாரிசு நீங்க தான் போல இருக்குங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க மகேஷ். கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க பேர்ல ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கிறதா அத்தை சொன்னாங்க. இந்த ரூம்ல தான் இருக்காங்க. அதனால தான் ரகசியமா தனியா உங்களை பார்த்து எழுதி கொடுக்கறதுக்காக உங்களை வர சொல்லியிருக்காங்க. வர்றீங்களா அப்படின்னு அருண் ஆனந்த் கூப்பிடவும், ஓ இந்த ரூம்ல தான் இருக்காங்களா, சரிங்க. அவங்களுக்கு என்ன மேல ஒரு மதிப்பு மரியாதையும் எப்பவுமே இருக்கு. அதனால தான் என்ன கூப்பிட்டுருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு மகேஷ் விட்டு கொடுக்காம பேசுறாங்க. சரி நாங்க வரலன்னு என்ன, நீங்க போய் பார்த்து பேசி எழுதி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. மகேஷும் அழுங்காம எட்டி பார்த்து அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. அட போடடே உள்ள அப்படின்னு சொல்லி மயில்வாகனம் வந்ததும் பின்னாடி இருந்து முன்னாடி தள்ளி விட்டுறாங்க. மகேஷ் வடக்குன்னு உள்ள போயிடுறாரு. போனதும் கதவை டப்புன்னு சாத்திக்கிறாங்க. அப்பாடா இந்த காலர் பட்டன்காரனை எப்படியோ ஒரு வழியா ரூம்ல வச்சு அடைச்சாச்சு. இனி பிரச்சனையே இல்லை. வாங்க தம்பிகளா போலாம் அப்படின்னு மயில்வாகனம் அருண் ஆனந்த் 2 பேத்தையும் கூட்டிட்டு வராங்க. இனிமே இவனை எங்க தேடினாலும் யார் கண்ணிலையும் பட மாட்டான், கிடக்கிட்டு இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பொண்ணுக்கு முகூர்த்த புடவையை கொடுக்குறாங்க. ரேவதியை கூப்பிட்டு முகூர்த்த புடவையை கொடுக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அடுத்தது நம்ம கார்த்திகையில் தான் கொடுக்க போறாங்கிறாங்க. அப்படியா, என் பேரனுக்கா கொடுக்குறா சாமுண்டீஸ்வரி அப்படின்னு ஆசாசியா பாக்குறாங்க பாட்டி. ஆமா பாட்டி, மாப்பிள்ளைக்கு பதிலாக தொண்ண மாப்பிள்ளை கையில தானே துணியை கொடுக்கணும். பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் நம்ம கார்த்திகையில் தான் கொடுக்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பட்டு வேஷ்டிக்கும் பட்டு சட்டைக்கும் சொந்தக்காரன் நம்ம கார்த்தி தான். ரேவதி பக்கத்துல மாப்பிள்ளையா வந்து உட்கார போறான் பாருங்க பாட்டிங்கிறாங்க மயில்வாகனம். அடடா இப்பவே எனக்கு கண்ணை கட்டுதே, என் பேரனை இப்பவே மாப்பிள்ளை குளத்துல பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குப்பாங்கிறாங்க பாட்டி. எப்பா மயிலு, நீயும் என் பேரனும் பேட்டியும் ஒன்னு சேர்த்தணுங்கிறதுக்காக நீயும் என்னெல்லாமோ வேலை பார்த்துட்டு இருக்க. இந்த நல்ல காரியத்தை சிறப்பா நடத்தி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. உன் தாத்தா சொன்ன மாதிரியே நீ இந்த ஊருக்கு நாட்டாமையாக்க குறை வச்சிருவாரு. மட்டும் இல்லப்பா 1000 ஏக்கராவுக்கும் உன்னையத்தான் அதிபதியாக்க போறாங்கிறாங்க. ஐயோ பாட்டி எனக்கு இப்பவே புள்ள இருக்குது தெரியுமா, இதை நினைக்க நினைக்க அப்படியே நான் உச்ச சந்தோஷத்துல இருக்கேன். சரி பாட்டி சீக்கிரமா கல்யாண வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் போறாங்க. ஆக ஆக கார்த்தி டாக்டர் அம்மாவை எதிர்பார்க்கறாங்க. மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீரு சடங்கு இதுக்கு எல்லாம் மாப்பிள்ளை மகேஷை எதிர்பார்க்கறாங்க. அவரை காணாத இருக்க இப்ப தொண மாப்பிள்ளை தான் வந்து நிக்கணும்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. கார்த்தி தான் கூட்டிட்டு வந்து நிறுத்தினாங்க. அப்ப கார்த்தி கையில பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் கொடுக்கலாம் அப்படின்னு பெரியவங்க சொன்னதும் சாமுண்டீஸ்வரி அவங்க கையில தான் பட்டு வேஷ்டி கொடுக்குறாங்க. வாங்க போன கார்த்தி யோசிக்கிறாங்க. மகேஷ் எங்க போயிட்டாரு, மகேஷ் கையில தாங்க கொடுக்கணும், இது எனக்கு எதுக்குங்கிறாங்க. பரவாயில்ல நீ தானே தொண மாப்பிள்ளை, நீ வாங்கினாலும் ஒண்ணுதான் மகேஷ் வாங்கினாலும் ஒண்ணுதான், நீயே வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு ஐடியாவோட இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. எப்படி பார்த்தாலும் அந்த மகேஷ் மாப்பிள்ளையாக போறதில்ல, நீ தான் மாப்பிள்ளை. அதனால சடங்கு சம்பிரதாயப்படி இந்த பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் நீ தான் கட்டிட்டு வர போற அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டையும் நீ தான்ப்பா கட்டிட்டு வரணும். மாப்பிள்ளைக்கு கூட தனியா தான் எடுத்து வச்சிருக்கோம், மாப்பிள்ளை வந்ததும் அவர் கையில கொடுத்துக்கிறோம். அது வரைக்கும் இதை நீ கொண்டு போய் மாப்பிள்ளை ரூம்ல வச்சிருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சொல்லவும் கார்த்தியும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை கொண்டு போய் மாப்பிள்ளை ரூம்ல வச்சிடறாங்க. மாயாவும் சந்திராவும் என்னாச்சு மாப்பிள்ளைய காணுமே அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை ரூம் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஐயோ இங்க தானே இருந்தா இப்ப எங்க போனான்னு தெரியலையே, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்ட்டு போனா இப்ப
இப்போ ஆளையே காணமேங்கிறாங்க மாயா. சமயம் பார்த்து எங்கே தான் போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் மாப்பிள்ளையை தேடிட்டு இருக்காங்க. 4வது மாடியில் மகேஷ் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. எங்க நான் மாப்பிள்ளைங்க என்னைய வச்சு ரூமில் வச்சு அடைச்சி வச்சுட்டாங்க, யாராவது இருந்தால் கதவை திறங்க திறங்கன்னு சத்தம் போடுறாங்க. நேராச்சு, பொண்ணு மாப்பிள்ளையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து எங்கே போனான்னு தெரியலையோ அப்படின்னு சாமுண்டீஸ்வரி புலம்பி நிற்கிறாங்க. அப்போ தான் பாட்டி சொல்கிறாங்க, என்ன இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் உன் மாப்பிள்ளை ஓடி போயிட்டானா? சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஃபோனை போட்டோன்னா போதும், என் பேரன் டான்னு வந்து நிற்பாங்கிறாங்க. பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்கலவி, என் பொண்ணுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எனக்கு தெரியும். ஆமா, உனக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல போ. இருந்தாலும் இந்த பெரிய மனுஷி சொல்ற என் பேச்சை நீ கேளு சாமுண்டீஸ்வரி. இந்த பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டியும் என் பேரனுக்கு கொடுத்துரு, அவனை மாப்பிள்ளையாக்கி உட்கார வச்சிரு சாமுண்டீஸ்வரி. செய்ய போற பெரிய நல்ல காரியம். அது மட்டும் இல்ல, என் பேரை உனக்கு மாப்பிள்ளையா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு எல்லாம் சொல்றாங்க. நான் இருக்கிற டென்ஷன்ல நீயும் பேசின கழுத்தை நெரிச்சிடுவா அப்படின்னு பாஞ்சுக்கிட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி. போது நெருச்சிடி, என் பேத்தி காத்துக்கிட்டு இருக்கா, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்குது. இந்த நேரம் பார்த்து வீம்பு பிடிச்சி முறுக்கிக்கிட்டு நிக்காத. எப்பா சாமுண்டீஸ்வரி டிரைவரே, இங்க வாப்பா, வந்து இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுன்னு பாட்டி கூப்பிடுறாங்க. வேற வழி இல்லாம காட்டியும் வந்து ரேவதி கழுத்துல தாலியை கட்டுறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்.